உங்களோட ஃபோனில் அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரம் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நான் சொல்ல போகிற இந்த 4 செட்டிங்ஸாக உங்கள் ஃபோனில் மாற்றினீங்க அப்படின்னா இனிமேல் வந்து உங்கள் ஃபோனில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது. அதாவது என்னென்னா அடிக்கடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், கேமில் வந்துகிட்டு இருப்போம், வீடியோ பார்த்துட்டு இருப்போம், இல்லை ஏதாவது மொபைலில் பார்த்துட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இத்தனை செகண்டுக்கு அப்புறம் தான் வந்து போகிற மாதிரி வச்சுருப்பாங்க, ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அந்த விளம்பரம்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் 4 செட்டிங்ஸ் அதை நீங்கள் மாற்றினீங்கனாலே போதும், உங்கள் மொபைலில் அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஒரு சில பேருக்கு வந்து இப்போவும் அட்வர்டைஸ்மெண்ட் வராமல் தான் இருக்கும். ஸோ பிற்காலத்தில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா தகவலுமே ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ முடிஞ்சதும் அட்லீஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியாமல் இருப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கிட்டே இருக்கும், ஸோ தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய்ட்டு ஈஸியாக அந்த செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் சொல்ல போகிற இந்த 4 செட்டிங்ஸை உங்கள் ஃபோனில் மாற்றிங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் வராது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணிங்க, அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் போய்ட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா சர்ச் ஃபார்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு இப்போ நான் டைப் பண்ணுற பாருங்க, டிஎன்எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே ப்ரைவேட் டிஎன்எஸ்னு வரும். ஸோ அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ப்ரைவேட் டிஎன்எஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது ஆஃபில் இருக்கும். ஸோ அதை போய்ட்டு நீங்கள் அந்த ப்ரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் 3வது இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், tns.edguard.com அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க. இது மூலியமாக வந்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது பாதி குறைஞ்சிரும். ஸோ அடுத்ததாக வந்து நான் சொல்லி போகிறது வந்து 2வது. ஸோ மறக்காமல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே தான், சேம் தான். செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கணும். செட்டிங்ஸுக்குள்ளே போய்ட்டு கீழே போனீங்க அப்படின்னா அங்கே ஆப்னு ஒன்று இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிங்க. அதை டச் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன். செட்டிங்ஸில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஆப்னு காமிக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் அதில் காமிக்கும். இது வரைக்கும் நீங்கள் அந்த ஃபோனில் எத்தனை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே வந்து அதில் காமிக்கும். ஸோ அதில் வந்து போய்ட்டு நீங்கள் கீழே தள்ளி பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான அப்ளிகேஷனும் வரும். அதில் வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் அதாவது தேவையில்லையோ அந்த அப்ளிகேஷன் வந்து டெலீட் பண்ணிடுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் உள்ள அப்ளிகேஷன் எல்லாமே காமிக்கும். அது நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து நம்மளாம் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் வந்து நிறையவே இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, திருப்பி டெலீட் பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலது வந்து டெலீட் பண்ணாமல் இருப்பீங்க. அது மூலிமா பின்னாடி வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். அது மூலிமா கூட உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் தேவையில்லையோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அன்இன்ஸ்டால்னு வரும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது மூலிமா உங்களோட பேட்டரி லைஃப்பை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3வது, உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சைடில் 3 டாட் இருக்கும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே தள்ளிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்தீங்கன்னா சைட் செட்டிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வரணும், கீழே தள்ளிக்கிட்டே வரணும். தள்ளினீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்னு இருக்கும். அது வந்து அளவில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 2வதாக இருக்குது பாருங்கள், பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ், அதை வந்து ஆன் பண்ணிடுங்க. அவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்னு இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அலோன்னு இருக்கும். அதை அலோவ் கொடுக்காம கீழே இருக்கிறதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா பாப்அப் ஆட்ஸ் வந்து அலோவில் இருக்கும். ஸோ அலோவில் இருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இது மூலிமா மேக்ஸிமம் வந்து ஆடெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த யூசி ப்ரௌசர் அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாலே நிறைய விதமான ஆப் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நான் 4வது சொல்லித்தரேன். இது ரொம்பவே ஈஸி தான். மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோர் இருக்கும். ஸோ அந்த ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பார் இருக்கும். இப்போ நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில். பர்சனல் டிஎன்எஸ் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ டச் பண்ணிங்க அப்படின்னா ஆப் ஓப்பன் ஆகிடும். அதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த பர்சனல் டிஎன்எஸ் ஃபில்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து நிறைய விதமான அப்ளிகேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இந்த டிஎன்எஸ் ஃபில்டர் மூலிமா நீங்கள் வந்து அதை வந்து வராமல் தடுக்கலாம். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை ரீஷார்ட் கூட பண்ணிக்கலாம். அடிக்கடி இதை ரீஷார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட விளம்பரங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அது தடுத்துரும். ஸோ இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸை நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை வந்து ஒரு தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோனை வந்து ரீஷார்ட் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பட்டன் அமைக்கிறீங்க அப்படின்னா ரீஷார்ட்னு காமிக்கும். உங்கள் ஃபோனை ரீஷார்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா
கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் வந்து ரீசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ரீசெட் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசெட் பண்ண சொல்லும். அதாவது உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாவும் இது மூலிமா கிளியர் ஆயிரும். ஸோ அதனால் உங்களோட கன்ஃபார்மாக வந்து இந்த மாதிரியான எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது. அதுக்கு முதல்ல நீங்கள் உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் இன்னொரு மெமரி கார்டோ இல்லை பென்ட்ரைவோ போட்டு சேவ் பண்ணி வச்சிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எரேஸ் ஆல் டேட்டா கொடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபோனில் உள்ள எல்லா ஃபோட்டோஸ், முக்கியமான டீட்டெயில் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட எல்லா டேட்டாவையும் ஒரு மொபைல்லையோ இல்லை ஒரு பென்ட்ரைவ்லையோ நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருந்தீங்க. மொபைல் நம்பரை வந்து கூகுள் ட்ரைவில் போட்டு வச்சிங்க. ஸோ இது மூலிமா உங்களோட விளம்பரம் வரதுலேருந்து ஈஸியாக உங்களதை தடுத்தலாம். ஸோ மறக்காமல் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், நிறைய அப்ளிகேஷன் வந்து தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் டெலீட் பண்ணிட்டாலே உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது, அப்புறம் வந்து உங்களோட ஃபோனோட பேட்டரி லைஃப்பை நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். மறக்காமல் என்னோட வீரா ரிவ்யூஸுங்கிற யூடியூப் பக்கத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.